வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவின் யாழ் விஜயம், வடக்கில் சுவீகரிக்கப்படவுள்ள காணிகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தார் அமெரிக்க தூதுவர் ஜோலிசங். யாழில் ஆரம்பமாகும் அரசாங்கத்தின் வீட்டு வசதி திட்டம், அமைச்சரின் அறிவிப்பு. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை விரிவாக்க திட்டம், காணாமல் போனோர் அலுவலகம் தெரிவிப்பு. இந்தியாவுக்கான தரைவழிப்பாதை, இலங்கை அரசின் பதிலுக்கு காத்திருக்கிறதாம் இந்தியா. நல்லெண்ண அடிப்படையில் தையிட்டி விகாரை காணிகளை ஜனாதிபதி விடுவிக்க வேண்டும். அடையாளம் காணப்பட்ட தொல்பொருள் இடங்களில் 48 வீதமானவை வர்த்தமானியில் வெளியிடப்படவில்லை. முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களில் 80,614 வெடிபொருட்கள் அகற்றல். 6ஆம் வகுப்பு கல்வி சீர்திருத்தம், வெளியான அமைச்சரவை முடிவு. தொடர்வன விரிவான செய்திகள். மரண தண்டனை கைதி லான்ஸ் கோப்டல் சோமரத்ன ராஜபக்சவிடமிருந்து பெறப்பட்டுள்ள தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியை அண்மித்த பகுதிகளில் அகழ்வு பணிகளை நடத்த உள்ளதாக காணாமல் போனோர் அலுவலகம் அறிவித்துள்ளது. சிறையிலுள்ள சோமரத்ன ராஜபக்சவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் குறித்து காணாமல் போனோர் தொடர்பில் ஆராயும் அலுவலகத்தின் அதிகாரிகள் கடந்த வெள்ளிக்கிழமை நேரில் சென்று விசாரணைகளை நடத்தியுள்ளனர். இதுகுறித்து அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டலந்த ஊடகம் ஒன்றுக்கு தகவல் தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், சோமரத்ன ராஜபக்சவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை தொடர்பில் மதிப்பாய்வு செய்யப்பட்டு அதனை மனித புதைகுழி அகழ்வில் ஈடுபடும் நிபுணர்களுடன் கலந்தாலோசித்து நீதிமன்ற உத்தரவு பெறப்படும். அதன் பின்னர் நவீன ரக டோராடிஸ்கான்களை பயன்படுத்தி செம்மணி மனித புதைகுழியை அண்மித்த பகுதிகளில் அகழ்வு மேற்கொள்ளப்படும். இதேவேளை சோமரத்ன ராஜபக்ச சக்திய கடதாசி ஊடாக தெரிவித்துள்ள பல விடயங்கள் குறித்து அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த சத்திய கடதாசியின் உண்மைத்தன்மை, அதிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மேலதிக விடயங்கள் தொடர்பிலும் சோமரத்ன ராஜபக்சவிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. எவ்வாறாயினும் தன்னை விடுதலை செய்வதற்கான பரிந்துரைகளை முன்வைக்குமாறு சோமரத்ன ராஜபக்ச முன்வைத்த கோரிக்கை தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அதிகாரம் தமது அலுவலகத்துக்கு கிடையாது. மாணவி கிருசாந்தி குமாரசுவாமியின் படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள குற்றவாளியின் கோரிக்கைகளை மீள் பரிசீலிப்பதற்கான பரிந்துரையை ஒருபோதும் தமது அலுவலகம் முன்னெடுக்காது. சோமரத்ன ராஜபக்சவிடம் காணாமல் போனோர் அலுவலகம் மேற்கொள்ளும் விசாரணைகள் தொடர்பில் அவரின் மனைவியால் பகிரப்படும் தகவல்களை தாம் முற்றிலும் மறுதளிப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக மாத்திரமே தமது அலுவலகம் செயற்படும் எனவும் அதற்கான சாட்சி விசாரணைக்காகவே சோமரத்ன ராஜபக்சவை சந்தித்து விடயங்களை அறிக்கை செய்து கொண்டுள்ளதாகவும் மகேஷ் கட்டலந்த சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை இந்தியா இடையிலான தரைவழி பாதை தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் பதிலுக்காக இந்திய உயர்ஸ்தானிகரை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளது. கடந்த 9ஆம் திகதி நடைபெற்ற நிகழ்வொன்றில் இந்திய உயர்ஸ்தானிகர் மேற்படி விடயத்தினை கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, 2 நாடுகளுக்கும் இடையிலான தரைவழி போக்குவரத்து தொடர்பிலான யோசனையை இலங்கை அரசாங்கமே முன்வைத்தது. அதனை முன்னெடுத்து செல்ல இந்தியா தயாராக இருக்கிறது. எனினும் இலங்கை அரசாங்கம் அது தொடர்பில் எவ்வித முன்னெடுப்புகளையும் மேற்கொள்ளவில்லை என்றும் உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று இலங்கை இந்திய சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையான எட்கா தொடர்பிலும் இலங்கையின் பதிலை இந்தியா எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 2 நாடுகளுக்கும் இடையிலான எரிபொருள் விநியோக கட்டமைப்பு தொடர்பில் நிதியளிப்பு தொடர்பான ஆலோசனைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வரும்போது நல்லெண்ண அடிப்படையில் தையிட்டியிலுள்ள தனியார் காணிகளை விடுவிக்க வேண்டும். ஏற்கனவே இணங்கிய 2 ஏக்கரை முதலில் விடுவித்து ஏனைய பகுதிகளை விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரன் சுகிதன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வருகை தொடர்பாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது சுகிதன் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை விடுவிப்பதாக தெரிவிக்கப்பட்டு யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு காணிகளை பகுதி பகுதியாக விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருந்தாலும் கூட அந்த அறிவித்தல் சம்பந்தமாக ஏற்கனவே எல்லைகளை பின்னகர்த்தி ஒப்பந்தம் ஒன்று வழங்கப்பட்டு வேலிகள் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அந்த ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இந்த காணி விடுவிப்பானது கேள்விக்குறியாக மாறியுள்ளது. விகாரையின் மேற்கு பகுதியிலுள்ள பவானி வீதியின் உடனிணைந்த 2 ஏக்கர் காணியை
விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் அந்த ஒப்பந்தம் தையிட்டி கிராம அபிவிருத்தி சங்கத்துக்கு வழங்கப்படாமல் மாவிகலட்டி கிராம அபிவிருத்தி சங்கத்துக்கு அந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. அந்த ஒப்பந்தம் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது விகாரை இல்லாத காணிகள் 16 பேருக்கு சொந்தமாக உள்ளது. அவை பகுதி பகுதியாக உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். அங்கு எந்த கட்டுமானமும் இல்லை. வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கை அடிப்படையில் மக்கள் காணி மக்களுக்கு என சொல்லி அரசாங்கம் கூறினாலும் விகாரை அமைந்துள்ள காணி இதுவரை விடப்படவில்லை. தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்தாலும் கூட கடந்த 2 போராட்டங்களை வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போதிலும் அதற்கு எதிராக பராலி போலீசார் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது நிலுவையில் இருக்கின்றது. ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது நல்லெண்ண அடிப்படையில் தையிட்டியில் உள்ள தனியார் காணிகளை விடுவிக்க வேண்டும். ஏற்கனவே இணங்கிய 2 ஏக்கரை முதலில் விடுவித்து ஏனைய பகுதிகளை விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன் மூலம் ஒரு சமாதான நிலைமையை உருவாக்கவும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் முடியும். ஜனாதிபதி தைப்பொங்கலுக்கு வரும்போது திச விகாரை அமைந்துள்ள மக்களுடைய காணியை மக்களுக்கு வழங்கி தேர்தல் உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தொல்பொருள் திணைக்களத்தினால் அடையாளம் காணப்பட்ட மொத்த தொல்பொருள் இடங்களில் 48% வர்த்தமானியில் வெளியிட தவறியது குறித்து பொதுக்கணக்கு குழு அதன் அதிகாரிகள் மீது அதிருப்தி தெரிவித்துள்ளது. அதன்படி வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட மற்றும் வெளியிடப்படாத அனைத்து தரவுகள் குறித்தும் 1 மாதத்துக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டுமென்று குழு பரிந்துரைத்துள்ளது. தொல்பொருள் மற்றும் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகள் பற்றிய அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கிய ஒரு மையப்படுத்தப்பட்ட தரவுத்தளத்தை பராமரிப்பதன் அவசியத்தையும் குழு கவனத்தில் கொண்டுள்ளது. 2021, 2022 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கான தணிக்கையாளர் நாயகத்தின் அறிக்கைகள் மற்றும் தொல்பொருள் துறையின் தற்போதைய செயல்திறனை ஆய்வு செய்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் காசின் தலைமையிலான பொது கணக்கு குழு கடந்த 6ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் கூடிய போது இந்த விடயங்கள் விவாதிக்கப்பட்டன. முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் மனிதாபிமான கன்னிவடி அகற்றலில் ஈடுபட்டு வரும் சார்ப் நிறுவனம் 37,22,430 சதுர மீட்டர் பரப்பளவில் 80,614 அபாயகரமான வெடிபொருட்களை அகற்றியுள்ளதாக நிறுவனத்தின் நடவடிக்கை முகாமையாளர் ஓய்வு பெற்ற கேப்டன் பிரபாத் நாரம்பனவ தெரிவித்துள்ளார். நேற்று அவர் அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் இலங்கையின் வடபகுதியில் மனிதாபிமான கன்னிவெடி அகற்றலில் ஜப்பான் மற்றும் அமெரிக்க நாடுகளின் நிதி உதவியுடன் சார்ப் மனிதாபிமான கன்னிவெடி அகற்றும் அரசு சார்பற்ற நிறுவனம் 2016 ஆண்டு நவம்பர் மாதம் முதல் 2026 ஜனவரி மாதம் இதுவரையான காலப்பகுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுட்டான் பிரதேச செயல பிரிவில் தச்சடம்பன், அம்பகாமம், ஒலுமடு மற்றும் மாங்குளம், கொக்காவில் ஆகிய பகுதிகளிலும் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலர் பிரிவிலும் கிளிநொச்சி மாவட்டத்தின் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலர் பிரிவில் முகமாலை, கிளாலி, ஜக்கச்சி மற்றும் ஆனையிறவிலும் 37,22,430 சதுர மீட்டர் பரப்பளவில் 80,614 அபாயகரமான வெடிபொருட்களை அகற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த நிறுவனம் கன்னி வெடியகற்றும் பணிகளை புதுக்குடியிருப்பு, அம்பகாமம், மாங்குளம், கொக்காவில், தட்டுவான்கொட்டி மற்றும் ஆனையிறவு பகுதிகளில் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக தனது ராஜதந்திர சேவையை நிறைவு செய்துவிட்டு ஜனவரி 16ஆம் தேதி நாட்டிலிருந்து புறப்படவுள்ள ஜூலிசங் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தார். இந்த சந்திப்பு மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது ஜூலிசங்கின் சிறப்பான பணிகளுக்கு நன்றி தெரிவித்த மஹிந்த ராஜபக்ச அவரது எதிர்கால பணிகளுக்காக வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 15ஆம் தேதி யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை நிறைவு செய்த பின்னர் எழுவித்தீவில் கடற்படையின் தேவைக்காக பொதுமக்களின் சுமார் 4.5 பங்கு காணியை சுவீகரிக்கும் அறிவித்தலை நில அளவை திணைக்களம் விடுத்துள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட எழுவதீவு இறங்குதுறைக்கு அருகாமையில் உள்ள கடற்படை முகாம் அமைந்துள்ள தனியார் காணியை இவ்வாறு சுவீகரிப்பதற்காக நிலகளவை திணைக்களம் காணி உரிமையாளர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்தல் விடுத்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் காணி உரிமையாளர்களின் ஒருவரான தாயொருவர் கருத்து தெரிவிக்கையில் எமது காணியை 90ஆம் ஆண்டுகளின் பின்னர் கடற்படையினர் முகாம் அமைத்து தமது தேவைகளுக்காக பயன்படுத்தி வரும் நிலையில் எமது பூர்வீக காணியை இழந்து வாழ்ந்து வருகின்றோம். தற்போது கடற்படையினர் பயன்படுத்தி வரும் காணியில் சிறிய வீடு ஒன்றை நாம் ஏற்கனவே கட்டி வாழ்ந்து வந்த நிலையில் சுமார் 30 வருடங்களுக்கு மேலாக எமது சொந்த வீட்டுக்கு திரும்ப முடியாதவர்களாக உள்ளோம். எமது கணவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மகன் மனநலம் பாதிக்கப்பட்டவராக காணப்படுகின்றார்.
பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இவர்களை பராமரித்து வரும் நிலையில் கடற்படை அமைந்துள்ள எனது காணியின் ஒரு பகுதியை மீண்டும் பெற்றுத்தர வேண்டும். நான் பல காலமாக பல அரசு அதிகாரிகளிடம் எனது குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு கடற்படையினரிடமிருந்து எனது காணியை விடுவித்து தருமாறு பல தடவைகள் கோரிக்கை முன்வைத்தேன். எதுவும் நடந்ததில்லை. எனது பூர்வீக நிலத்தை கடற்படையினருக்கு கொடுப்பதற்கு தயாரில்லை. எனது குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு யாழ்ப்பாணம் வரும் ஜனாதிபதி எனது காணியை எனக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் நலனுக்காக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ரூபா 1 பில்லியனுக்கும் அதிகமான சலுகைகளை வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2025 ஜனவரி முதல் நவம்பர் வரை பணியகம் 3,26,246 புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு 964.30 மில்லியன் உதவிகளை வழங்கியுள்ளது. வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்லும் தொழிலாளர்களுக்கு பணியகம் இலவச காப்பீட்டு திட்டத்தை வழங்குகிறது. மேலும் 2025 ஆண்டில் அந்த காப்பீட்டு திட்டத்தை பெறுவதற்காக பணியகம் 3,11,209 தொழிலாளர்களுக்கு ரூபா 397 மில்லியன் செலுத்தியுள்ளது. இதேவேளை வெளிநாட்டில் படிக்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் 1,628 பிள்ளைகளுக்கு உதவித்தொகையாக ரூபா 50.88 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளதுடன் 4,304 பிள்ளைகளுக்கு பாடசாலை பொருட்களை வழங்குவதற்காக பணியகத்தால் ரூபா 50.25 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 40 ஆண்டுகால வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வரலாற்றில் வெளிநாட்டு தொழிலாளர் அனுப்பும் தொகையின் அதிகபட்ச தொகை கடந்த ஆண்டு நாட்டுக்கு கிடைத்துள்ளது. இது அமெரிக்க டாலர் 8.07 பில்லியன் ஆகும். இது ரூபாய் 2,432 பில்லியன் மற்றும் 22.8% உயர் வளர்ச்சி எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சொந்தமாக ஒரு இடம் ஒரு அழகான வாழ்க்கை என்ற தொனிப்பொருளில் ஜனவரி 16 யாழ்ப்பாணத்தில் 2026 தேசிய வீட்டு வசதி திட்டம் தொடங்கப்படும் என்று வீடமைப்பு கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் DB சரத் அறிவித்துள்ளார். 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள மக்களுக்கும் பல்வேறு மோதல்களால் இடம்பெயர்ந்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கும் நிரந்தர வீடுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்திலுள்ள சாவகச்சேரி பிரதேச செயலகத்தின் மீசாலை கிராம சேவகர் பிரிவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் தொடக்க விழா நடைபெறும். அதே நாளில் யாழ்ப்பாண தீபகற்பத்தில் உள்ள 500 வீடற்ற குடும்பங்களுக்கு அவர்களின் புதிய வீடுகளை கட்டுவதற்கான காசோலைகள் வழங்கப்படும். வடக்கு மற்றும் கிழக்கில் போரினால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் அவர்களுக்கு 2,500 வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் பிரதி அமைச்சர் சரத் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வீட்டுக்கும் ரூபாய் 2 மில்லியன் மொத்தமாக அல்லாமல் 3 தவணைகளில் விடுவிக்கப்படும். கூடுதலாக அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு நாடு முழுவதும் 13,347 வீடுகள் கட்டப்படும். அதே நேரத்தில் 1000 வீடுகள் அரசு ஊழியர்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ளன. மொத்தத்தில் இந்த ஆண்டு 31,318 வீடுகள் கட்டப்பட்டு அடுத்த ஆண்டு ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் 11,229 வீடுகளுக்கு தேசிய வீட்டு வசதி மேம்பாட்டு ஆணையம் பொறுப்பாகும். இந்திய அரசாங்கம் ஒரு வீட்டுக்கு 1 மில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. இலங்கை அரசாங்கம் இந்த திட்டத்திற்காக ஒரு வீட்டுக்கு 1 மில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ளது என்றும் சரத் கூறியுள்ளார். தற்போது நடைபெற்று வரும் 6ஆம் வகுப்பு கல்வி சீர்திருத்தங்களை மறு ஆய்வு செய்து 2027 ஆண்டில் தொடங்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இருப்பினும் 1ஆம் வகுப்பு கல்வி சீர்திருத்தங்கள் இந்த ஆண்டும் தொடரும் என்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். குற்ற புலனாய்வுத்துறை மற்றும் கல்வி அமைச்சினால் நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கையின் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் தேசிய கல்வி நிறுவனத்தின் நிர்வாக குழு சம்பவத்துக்கு பொறுப்பான அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச குறிப்பிட்டுள்ளார். அதன்படி தொடர்புடைய கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகளில் 5 முக்கிய தூண்களில் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 1 மனிதவள மேம்பாடு, 2 உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள், 3 மதிப்பீடு மற்றும் மதிப்பீட்டு நடவடிக்கைகள், 4 பாடத்திட்ட மேம்பாடு, 5 பொது விழிப்புணர்வு மற்றும் ஊக்குவிப்பு.